Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா Adobe Flash CS3 ல ஒரு அவுட்புட்டை பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு பர்టిక్యులர் பீரியட் கேப் விட்டு திரும்ப ரன் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ இதல பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஃபிளாஷ் ஃபைல் கொடுத்திருக்கேன். இப்போ இந்த அவுட்புட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த Tutor Joes அப்படிங்கற ஒரு அவுட்புட் பாத்தீங்கன்னா நமக்கு 1 செகண்ட் கேப் விட்டு திரும்ப நமக்கு ரன் ஆகும். இப்போ இந்த மாதிரி எப்படி நம்ம ஒரு அவுட்புட்டை ஒரு பர்టిక్యులர் பீரியட் கேப் விட்டு திரும்ப ரன் பண்றது அப்படினு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த Adobe Flash CS3 ல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன் விண்டோ ஓபன் பண்ணிக்கிறேன். F9 அப்படிங்கற ஃபங்க்ஷன் கீ பிரஸ் பண்ணா போதும் நமக்கு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் விண்டோ ஓபன் ஆயிடும். இப்போ இதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டைமர் அப்படிங்கற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் var timer அப்படிங்கற ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன் timer அப்படிங்கற கிளாஸ்க்கு timer equal new timer. இப்போ இதல கான்செப்ட் வழியா நான் வந்து நமக்கு எவ்வளவு கேப் வேணுமோ அதாவது எவ்வளவு டிலே ஆகணுமோ அந்த மில்லி செகண்ட் பாத்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு 1 செகண்ட் வேணும் அப்படினா நம்ம 1000 மில்லி செகண்ட் கொடுக்கணும். அதனால 1000 அப்படிங்கற வேல்யூ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டைமர் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஈவென்ட் ஆட் பண்ணோம். அதனால timer டாட் add event listener அப்படிங்கறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஈவென்ட் யூஸ் பண்றோமோ அந்த ஈவென்ட் கொடுக்கணும். இப்போ இதல பாத்தீங்கன்னா நம்ம டைமர் ஈவென்ட் யூஸ் பண்றதுனால டைமர் ஈவென்ட் நான் கொடுத்துக்கிறேன். டாட் இதல பாத்தீங்கன்னா நான் டைமர் அப்படிங்கற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஆர்குமென்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன அவுட்புட் ரன் ஆகணுமோ அப்ப அத பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல எழுதி அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கால் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா cal அப்படிங்கற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டைமர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ timer டாட் ஸ்டார்ட் அப்படிங்கற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டைமர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ இத நம்ம கால் அப்படிங்கற ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன கோடிங் கொடுக்கறோமோ அந்த கோடிங் பாத்தீங்கன்னா நமக்கு 1 செகண்ட்க்கு ஒரு தாட்டி நமக்கு பாத்தீங்கன்னா கேப் விட்டு திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ற பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கற கீவேர்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட நேம் கால் அப்படிங்கற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஜெனரேட் ஆகற டைம் அண்ட் ஈவென்ட் வந்து ஆர்குமென்ட்டா வரும். அந்த ஈவென்ட்டை பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஈவென்ட் டைமர் ஈவென்ட் அத நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும். அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா void. ஏன்னா நம்ம எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்றது இல்ல. அதனால void அப்படிங்கற ரிட்டர்ன் டைப் கொடுத்துக்கிறேன். அதாவது நம்ம no return அப்படினு சொல்லுவோம். இப்போ இதல வந்து நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் அவுட்புட் விண்டோல ஒரு மெசேஜ் மட்டும் பிரிண்ட் ஆகற மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ மெசேஜ் பிரிண்ட் ஆகிறதுக்காக பாத்தீங்கன்னா trace அப்படிங்கற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இதல நம்ம பிரிண்ட் பண்ற மெசேஜ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் விண்டோல டிஸ்ப்ளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா Tutor Joes அப்படிங்கற ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது எத்தனை தடவை நமக்கு ரன் ஆயிருக்கு அப்படினு கவுண்ட் பண்றதுக்காக ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்டிஜர் டைப்ல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். var I அப்படிங்கற வேரியபிள் இன்டிஜர் டைப்ல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதல ஃபர்ஸ்ட் 1 அப்படிங்கற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகும்போதே பாத்தீங்கன்னா கூட அந்த i ல இருக்க வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். ஓவர் டைம் ரன் ஆகும்போது அந்த i ல இருக்க வேல்யூ நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் இன்கிரிமென்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இத நான் ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த Tutor Joes அப்படிங்கற அந்த அவுட்புட் பாத்தீங்கன்னா 1 செகண்ட் நமக்கு கேப் விட்டு திரும்ப ரன் ஆகும். இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தா போதும் நமக்கு ஃபிளாஷ் ஃபைல் ரன் ஆயிடும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த Tutor Joes அப்படிங்கற மெசேஜ் 1 செகண்ட் கேப் விட்டு திரும்ப நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஸ்பீடா ஆகணும் அப்படினா இப்போ இதல கொடுத்திருக்க அந்த 1000 மில்லி செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம குறச்சிக்கலாம். இப்போ நான் 100 மில்லி செகண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்து ரன் பண்ணனும் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஸ்பீடா நமக்கு ரன் ஆகும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு கேப் வேணுமோ அந்த பர்టిక్యులர் டைம் பீரியட கொடுத்து நம்ம பாத்தீங்கன்னா இத ரன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளாஷ்ல ஒரு கேமிங் ரெடி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு கோட வந்து பர்టిక్యులர் பீரியட் கேப் விட்டு திரும்ப ரன் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டுடோரியல்ஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. YouTubeல உங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காம எங்க YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you friends.